குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாம் கவனிச்சிட்டிங்கன்னா 37 கால்ஸ் பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஃபுல் டேயில் வந்து அப்பப்போ இன்றைக்கி சண்டே இருந்தாலும் ஃபுல் டே வந்து நம்ம கொடுக்க முடியல. அப்பப்போ நம்ம கால்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கடைசியாக வந்து 10:22க்கு நான் செஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லாஸ், 37 கால்ஸில் 5 லாஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, அது பார்த்திங்கன்னா தெரியும். காலையில் நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? 10:57க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 11 மணின்னு வச்சுக்கோங்களேன். 11 to 11 50 காசு இடையில் வந்து நான் நிறையா கால்ஸ் நான் கொடுக்கல. என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதுன்னு கொடுக்கல. அதனால் வந்து இப்போ 37 கால்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 37ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் நான் உங்களை நேரத்தில் 1 2 3 4 5 இன்வெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். சரிங்க, 37 காலேஜில் 5 இன்வெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அது இன்வெஸ்ட் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட ஃபண்டு நிறையா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து இந்த ட்ரேடிங்கோட நாம்ஸே. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு பணம் வேணும். சரிங்களா, அதுதான் நமக்கு இங்கே முக்கியம், மிக மிக முக்கியம்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு பணம் வேணும். லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடர்னாலையும் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. அது வந்து 100% உண்மை. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்கினாலே லாஸ் வரத்தான் செய்யும். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதுதான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை மணி மேனேஜ்மெண்ட்டு. சரிங்க, ரெக்கவர் ஆனால் நம்ம லாஸ் பண்ணி எடுக்கணும். லாஸ் ஆச்சுன்னா லாஸை ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். இதுதான் வந்து ஃபண்ட் மேனேஜ். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கிளியராக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். தயவுசெய்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பண்ணாத அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய வந்து ஃபேக்ஸ் கால்ஸில் நிறைய உலா வருது. சரிங்களா, நான் 3.5 வருஷமாக என் கூட நண்பர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். 3.5 வருஷம் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். தயவுசெய்து யாருமே வந்து ஓனாக போய் பண்ணவே பண்ணாதீங்க. அது பண்ணவே முடியாது. நான் என்னை கேட்டால் அதை பண்ணவே முடியாது. இதுக்கு நிறைய வந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு 4 வருஷமாக நான் கோட்டாக்ஸோடு நான் ட்ராவல் பண்ணுறேன். தயவுசெய்து யாருமே இதை திருப்பி நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோ போகும்போது சொல்கிறேன். அப்படின்னா ஏன்னா மக்களாகி நீங்கள் வந்து ஒரு பணத்தை இழந்துடக்கூடாது. எப்படி நம்ம ஒரு டிரைவிங் பழகணுன்னா கிளாஸுக்கு போய் நல்லா கற்றுக்கிட்டு நம்ம ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் இந்த கோட்டாக்ஸை பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோட்டாக்ஸை ஆனால் நல்ல ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். அதை நான் தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் அதுக்கு முறையாக நீங்கள் பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து கோட்டாக்ஸை வந்து நீங்கள் கோட்டாக்ஸில் சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்ச நபர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நிறைய நாலேஜ் எடுத்துக்கோங்க. நாலேஜ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதே மாதிரி எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா, உங்களுடைய எமோஷன் தான் இங்கே வேலை செய்யும். சரிங்களா, அந்த எமோஷனால நீங்கள் கண்ட்ரோல்படுத்திக்கணும். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து திருப்பி சொல்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரியாத நபர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய எனக்கு வந்து யாரும் கற்றுக் கொடுக்கல. ஏன்னா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் பயப்படுவாங்க. ஏன்னா இதை கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ நண்பர்களே. என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் தயவுசெய்து ஒரு சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நான் டெய்லி வீடியோ போடுவேன். டெய்லி ஒரு வீடியோ நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பத்தின் பேரில் உங்களுடைய முழு நம்பிக்கை இருக்கணும். ட்ரேடிங்னா ஒருத்தர் சொல்கிறாங்க அது லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்குண்டான விஷயம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோ. ட்ரேடிங்கில் வந்து ஒரு நாளைக்கு தான் அந்த 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, அதுதான் வந்து இந்த ட்ரேடிங்கோட பிரச்சனை. நீங்கள் இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சரிங்களா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ நண்பர்களே. குட் நைட்.